பாடா படுத்தி இருக்கிறாங்க. என்னன்னா முதல்ல அவனை டெஸ்ட் பண்ணுங்க. அந்த பையனை முதல்ல என்ன மிருகமா என்ன ஏதாவது வேற ஏதாவது உள்ள எடுத்துட்டு இருக்கிறானான்னு முதல்ல அதை டெஸ்ட் பண்ணுங்க. அந்த பையனை முதல்ல அந்த பொம்பளை தூக்கி உள்ள வைங்க. அவள பொம்பளை இனத்துக்கே கேவலம். பெத்ததாயிட்ட காமிக்க முடியாத மாமியாட்ட காமிச்சிருக்கிறான்னா அந்த புள்ள மறுபடியும் அங்க போய் வாழணும் சரி பண்ணணும் நினைச்சிருக்குது. அவ இவன் இல்லைன்னு இன்னொன்னு தேடி போறவளா இருந்தா போடா மாதிரி 2 வந்திருப்பா. சொல்லு சாமி யார காப்பாத்துற அப்படின்னு சொன்னங்காட்டி அப்பவே மாமியாளவான்னு சொல்லியிருக்கா. அப்ப எல்லாத்தையும் பொறுத்து 1 மாசம் இங்கதான் இருந்தா 1 மாசம் கழிச்சு மறுசரட்டு மாத்தரண்டு கூப்பிட்டு போய் மறுபடியும் 20 நாள்ல அந்த புள்ள திருப்பி வருதுன்னா அந்த புள்ள என்னென்ன பண்ணிருப்பீங்க? 5 மணி நேரம் காலையில 8 மணிக்கு பேச ஆரம்பிச்சது 3 வரைக்கும் அந்த புள்ளைய டார்ச்சர் பண்ணிக்கிற அவங்க மாமனார் பேசி கால் தூசிக்கு சமமாமா. நாங்க என்ன அவங்க வீட்டு என்ன எச்சல் எடுக்க போனவங்க நினைச்சிட்டாங்களா? கேக்குறேன் வந்தமே இருந்தாலும் அதெல்லாம் எதுவும் சொல்ல அங்க பங்கன் இங்க பங்கன் நீ அவன் அனுப்பணும்னு தான் வரேன். என் படுத்தின காயத்தெல்லாம் சொல்லு. அந்த பையன் எல்லாமே முன்கூட்டியே முதலே சொல்லிட்டேன். கவின் எதுக்காக என் பிள்ளைய உங்களுக்கு அடிமாட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்களாம் பந்து விளையாடுறதுக்கு இல்ல இல்லாதப்பட்ட பிள்ளைய கட்டிட்டு போயிட்டீங்களா இல்ல போனா போச்சான்னு வாழ்க்கை விட்டீங்களா இல்ல லவ் மேரேஜ் பண்ணிட்டீங்களா? எல்லாம் கேட்ட தப்பு தானுங்கத்த அப்படின்னா நீ புருஷனா இருந்த பிள்ளைக்கு என்ன செக்யூரிட்டி கொடுத்தீன்னு கேட்ட. எல்லாம் அடிக்கடி தப்புத்தான்னு தப்பு திருத்தறவன் தான் தப்பு கேட்கணும். தப்பு பண்ணிட்டே இருக்கிறவன் எதுக்கு தப்பு கேட்கணும்? முதல்ல பசங்களை கண்காணிக்கணும். எந்த பேரண்ட்ஸ் கண்காணிக்கணும். தப்பு பண்ண தன் பையனா இருந்தாலும் தண்டிக்கணும். முதல்ல எந்த அப்பனாத்தாலும் இது வேண்டி கேட்கிற முதல்ல எந்த பெத்தவங்களை பையனை வாட்ச் பண்ணுங்க. பையனை ஒரு வயசு வந்துடுதுன்னா வெளியில பழகுடுங்க. யாரு கூட பழகுறான்னு வாட்ச் பண்ணுங்க. சும்மா பெத்துட்டா மட்டும் பத்தாது. நான் ஆம்பளை பையன் பெத்துட்டேன் சொத்து சோமெல்லாம் பொண்ணு வீட்டுல இருந்து வாங்கிக்கலாம். அதுல அவ கேக்குறா அவன் ஆம்பளை பையனை பெத்துட்டாங்கிறதுக்காக நகை காமிச்சியா பணத்தை காமிச்சியா இத பண்ணியா அவன் அது பண்ணி கொடுத்தாங்க இது பண்ணி கொடுத்தான்னு கேக்குறாங்கன்னா ஒரு ஆம்பளை பையங்கிற ஒரு தகுதி தவிர வேற எந்த தகுதி இந்த கவின்குமார் கிட்ட கிடையாது. எந்த நாலேஜும் இல்ல. IAS எழுதுறன்னு சொன்னாங்க. இப்ப கம்பல் பண்ணுங்காட்டி போய் எழுதுறா. IASக்கு எவ்வளவு படிக்கணும்? ஒரு சாதாரண கேனையனுக்கு கூட தெரியும் ரொம்ப டஃப்பானது. ஆனா அதை புள்ள கூட்டு போய் எழுத வச்சுட்டு வர சொல்றா என்னை ஏமாத்துறக்காக நீ எழுதுறேன்னு தெரியும். நீ எவ்வளவு படிச்சீன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஏதோ ஒரு ட்ரை பண்ணு. நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன் அப்படின்னு அவன் நம்பிக்கை கொடுத்து உனக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா நீ பண்ண டார்ச்சர் எல்லாம் தாங்கி சரி குடும்பம்னா இப்படித்தான் இருக்கு சரி பண்ணிடலான்னு தான் அந்த புள்ள போயிருக்கு. சரி அந்த பையன் ஒரு பக்கம் டார்ச்சரா இருந்தாலும் அவன் மன ரீதியா எப்படி பிளெக்சிபிளா முயற்சி பண்ணாலும் நீங்க 2 பேரும் ஆதரவா இருந்திருந்தா அந்த புள்ள அந்த வீட்டுல இருந்திருப்புல இருக்கிற இஷ்டமே இருந்தா இல்லைன்னா போன என்ன மாதிரி சொல்ற